இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி. தாவேக தொண்டர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் அட்வைஸ் வழங்கியிருக்கிறார். நம்ம அரசியல்ல கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோட சுய கட்டுப்பாடும் முக்கியம் எனவும் தாவேக தலைவர் விஜய் தாவேக தொண்டர்களுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. விவரக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பூத் கமிட்டி பயிலரங்கம் நடைபெற்றது. இது கோவையில் 2 தினங்களாக நடைபெற்றது. அப்பொழுது விஜய் ரோட் ஷோ நடத்தினார் மற்றும் அந்த அரங்கத்திற்குள்ளே கட்டுப்பாடின்றி தொண்டர்கள் உள்ளே நுழைந்தார்கள். பல விமர்சனங்கள் எழுந்தது, வழக்கும் தொடரப்பட்டது. இது குறித்து தொண்டர்களுக்கு விஜய் அறிவுரை வழங்கி ஒரு நீண்ட நெடிய பதிவினை பதிவிட்டிருக்கிறார். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் உயிரினும் மேலான தோழர் தோழியர் அனைவருக்கும் வணக்கம் என்றும், 3 தினங்களுக்கு முன்பு கோவையில் நடைபெற்ற நம் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்த என்னை உங்கள் அளவு கடந்த அன்பால் நனைய வைத்தீர்கள். ஐ லவ் யூ கோவை அண்ட் கொங்கு தங்கம்ஸ். நம் மீது இத்தனை அன்பை காட்டும் உங்களுக்கு, மக்களுக்கும் உண்மையான மக்களாட்சியையும் உண்மையான ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டு தருவதுதான் நம் காட்டும் அன்பு காணிக்கையாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றியால் இதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவோம் என்று இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மகிழ்ச்சியான தருணத்துல தமிழகமெங்கும் உள்ள நம்முடைய இளம் தோழர்களுக்கு உங்களுடைய அன்பு வேண்டுகோள் சில உண்டு. அவை அன்பு கட்டளையாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நம்முடைய இளைய தோழர்கள் நமது வாகனங்களை, இருசக்கர வாகனங்களில் தலை கவசமின்றி வேகமாக பின்தொடர்வது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது எனக்கு மிகவும் கவலை அளித்தன. அதனால் இப்ப கொஞ்சம் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படின்னு விஜய் தொண்டர்கள் கிட்ட உருக்கமான ஒரு அட்வைஸை வழங்கி இருக்கிறாரு. நம்ம பயணத்தப்போ ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு வழியை சரி பண்ணி விட்ட உங்க செயலை பாராட்டியே ஆகணும். அதுதான் நீங்க இப்படியெல்லாம் செய்யற, நீங்க அன்பின் காரணமா செய்யற சிலதையும் சொல்லி ஆகணும். உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் தலைவணங்கவும் செய்யறேன். ஆனா எப்பவும் நம்மளோட அன்பை வெளிப்படுத்துற விதம் அதீதமாகவே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாகத்தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க தான் எனக்கு ப்ரெஷியஸ். இவ்வளோ அன்போடு இருக்கிற நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. உங்களை நான் கைகூப்பி தலைவணங்கி கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். உங்க அன்பை நான் மதிக்கிறேன், இனி எப்பவும் மதிப்பேன். இதே போல நீங்களும் என் மேல அன்போடு இருக்கிறத உண்மைனா எப்பவும் இது போல இனி நீங்க செய்யவே கூடாது. நாங்க இங்க சொல்லி இருக்கிற மாதிரி நீங்க கட்டளையாவோ கண்டிப்பாவோ கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு விஜய் ஒரு அட்வைஸை வழங்கி இருக்கிறாரு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.